student, property, inverse property under multiplication. Multiplication inverse property எப்படி அப்ளை பண்ண போறோம்னா ஒரு தியரம் கொடுத்துருக்காங்க. Prove that the multiplication inverse of the non-zero complex number. மல்டிபிளேஷனில் இன்வெர்ஸ் எப்படின்னா ஜீரோவாக இருக்கக்கூடாது, நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆகணும். இருக்கும்போது இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்குறாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்வெர்ஸ் எப்படி இருக்கும்? எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதுக்கு இன்வெர்ஸ் வந்து இந்த ஃபேக்டர்னு செக் பண்ண போகிறோம். செக் பண்ணலாமா? ஓகே. லெட் நான் இன்வெர்ஸ் ஃபேக்டர்னா எடுத்துகிறோம். இந்த இசட்டுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐக்கு எது இன்வெர்ஸ்னு எடுத்துக்க போகிறோம். இசட் இன்வெர்ஸ் ஒரு வேல்யூன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ இசட் இன்வெர்ஸ்னா நான் ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூ எடுத்துங்க. இன்வெர்ஸ் இங்கே எக்ஸ் மைனஸ் ஐவன் யூஸ் பண்ணாதீங்க, ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூ எடுத்துங்க. யூ ப்ளஸ் ஐவின் எடுத்துங்க. அப்போ இசட்டுக்கு இசட் இன்வெர்ஸ் யூ ப்ளஸ் ஐவின். அப்போ யூ வேல்யூ கண்டுபிடிக்கணும், வி வேல்யூ கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணால் அந்த ரிசல்ட் வரும். நமக்கு செக் பண்ணி பார்த்தலாமா? ஓகே. இப்போ நமக்கு இன்வெர்ஸ் என்ன ஃபேக்டர்? இசட் இன்வெர்ஸ் எடுத்தாலும் மல்டிப்ளிகேஷன் ஒன்று தெரியும் நமக்கு. இசட் இன்வெர்ஸ் ஒன்று. அப்போ இசட் ஃபேக்டர் அங்கே இருக்குது. இசட் இன்வெர்ஸ் ஃபேக்டர் யூ ப்ளஸ் ஐவி ஈக்குவல் டு ஒன்று. ஜஸ்ட்டு எக்ஸால் இது மல்டிப்ளை பண்ணிக்க எக்ஸ்யூ இதெல்லாம் மட்டும்னா ஐ எக்ஸ்வி ஐஒய்எல் போல் இந்த டைம்ஸ்னா ஐ இன்ட்டு ஒய்யூ இதில் வேணா ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் மைனஸு வி ஒய் ஈக்குவல் டு ஒன்று. ஜஸ்ட் இப்போ என்ன வரும்? ரியல் பார்ட்டு இது ரியல் பார்ட்டு இது ரியல் பார்ட்டு ஒரு செட்டு. இது டூலையும் ஐ டைம்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் வி யூ ஒய் ஓகே. இது இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு இது ஒன் ப்ளஸ் ஐ ஜீரோ ஐன்னு போட்டுருங்க. ஏன்னா ரியல் இமேஜினரி பார்ட்டுன்னு இருக்குங்க. இப்போ டூ சைடு என்ன வரும்? ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு ஈக்குவல் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் என்ன வரும்? எக்ஸ்யூ மைனஸ் விஒய் ஈக்குவல் டு ஒன்று, ஈக்குவேஷன் ஒன்று. செகண்ட் இமேஜினரி பார்ட்டு எக்ஸ்வி யூஒய் ஈக்குவல் டு என்ன ஜீரோ இமேஜினரி பார்ட்டு. நமக்கு ஃபஸ்ட்டு வந்து யூவோட கோஎஃபிஷியன்ட், செகண்ட் வியோட கோஎஃபிஷியன்ட் இருக்குது. இப்போ இங்கே யூ இருக்குது, செகண்ட் என்னடாங்க இங்கே தான் நமக்கு யூ இருக்குது. அப்போ என்ன நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணி எதுக்கு? யூ வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு, வி வந்து செகண்ட் எதுக்கு? அப்போ ஒய் யூ ப்ளஸ் எக்ஸ்வி ஜஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பூரா யூவோட வேல்யூ, செகண்ட் வந்து வியோட பொசிஷன் இருக்குது. யூ கரெக்டாகுதா, விக்கு வி கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் ஈக்குவல். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு ஃபார் 2+2 சால்வ் பண்ண முடியாது, கொஞ்சம் டூ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட் நாங்கள் யூஸ் பண்ணோம் ஜஸ்ட் கிராமர் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டெல் கண்டுபிடிக்கும். டெல்னா யூவோட கோவிஷன் இருக்குது எக்ஸு, வியோட கோவிஷன் மைனஸ் ஒய். இங்கே யூவோட கோவிஷன் இருக்குது ஒய், வியோட கோவிஷன் எக்ஸ். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்முலா மைனஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ டெல் வேல்யூ இட் இஸ் நான் ஜீரோ. நான் ஜீரோ வந்தால் கண்டிப்பாக டெல் யூ கண்டுபிடிக்கலாம், டெல் பி கண்டுபிடிக்கலாம். அப்போ டெல் யூனா ஃபஸ்ட்டு இந்த யூ கோவிஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 1 எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. யூ கோவிஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு 1 எடுத்து எக்ஸ்பிளைன். 1 அண்ட் எக்ஸ் எக்ஸு இது 0 ஆகிடும். அப்போ எக்ஸ் வேல்யூ. நெக்ஸ்ட்டு டெல் பினா இந்த வி வேல்யூ ரிமூவ் பண்ணிவிட்டு 10 எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. 0 மைனஸ் ஓகே. பை கிராமர் வரும் யூ ஈக்குவல் யூ வேல்யூ வி வேல்யூ தானே ஃபைன் பண்ணும். யூ வேல்யூ வி வேல்யூ. இப்போ வி யூ ஈக்குவல் டு ஃபஸ்ட் நேரம் டெல் யூ பை டெல். டெல் யூ என்ன நேரம் எக்ஸு, வி வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். வி வேல்யூ டெல் வி பை டெல்லு மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர். தர்ஃபோர் இன்வெர்ஸ் என்ன ஃபார்முலா? யூ ப்ளஸ் ஐவி. யூ வேல்யூ எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ, வி வேல்யூ மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ இன்வெர்ஸ் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ எப்படி கன்வெர்ட் ஆயிடுது? எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயராக இன்வெர்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த லாஸ்ட்டு ஹென்ஸ் ப்ரூவ்னு எதுக்கு? ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்னு எதுக்கு? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.